OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட் சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்னைக்கு வந்துட்டு கடலை மிட்டாய் பண்ண போகிறேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதுக்கும் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கடலை மிட்டாய் நான் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சாச்சு. இன்னர் வெஸ்ஸில் எடுத்து வெல்லம் வச்சிடலாம். 1/2 கப் வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் தண்ணி, 1/4 ஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் தூள், லைட்டாக கரைச்சி விட்டுலாம், உள்ளே வச்சிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து டைம் செட் பண்ணணும். நம்ம அதுக்கு 7 மினிட்ஸ் டைம் செட் பண்ண போகிறோம் ஹையில் வச்சு. இப்போ மெனுவில் போய் நான் வந்துட்டு 7 மினிட்ஸ் செட் பண்ண போகிறேன் ஹையில் வச்சு. மெனுவில் போயிட்டு ஹீட்டில் போயிட்டோன்னா ஹையில் தான் இருக்குது. வந்து டைம் செட் பண்ணலாம். இப்போ 10 மினிட்ஸில் இருக்குது. இப்போ நம்ம 7 மினிட்ஸ் வைக்க போகிறோம். லெஸ் பண்ணியாச்சு, இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம 7 மினிட்ஸ் வந்து டைம் வச்சாச்சு. வெண்ட் வந்து ஓப்பனில் வச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்குள்ளே கமெண்ட்ஸில் போய் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ குருமூர்த்தி வந்து கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க, பெரும்பாலான ரெசிப்பியில் வந்துட்டு தண்ணி கம்மியாக தான் சேர்க்கணும்னு சொல்கிறீங்க, அதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக வந்து வெஜிடபிள்ஸ்லேயா இருக்கட்டும், நான்வெஜ்லேயா இருக்கட்டும், தண்ணி கம்மியாக இருந்தோன்னா அதில் உள்ள ஜூஸ்லேயே தான் வெந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு, ஓகேங்களா? அதை வந்து தான் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து தண்ணி வந்து கம்மியாகவும், குக்பாட்லேருந்து அவ்வளோ ஒன்றும் ஊற்றணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. அந்த ப்ரெஷர்லேயே வந்துட்டு தண்ணி வந்து குக் ஆகும்போது மேலே அந்த ஆவிலே உங்களுக்கு வெஜிடபிள்ஸும் வெந்துடுது. நெக்ஸ்ட்டு, கிழங்கு வகைகள் சமைக்க எவ்வளோ நேரம் வைக்கணும், மொத்தம் எத்தனை மோடு இருக்குது? பொன்மலர் சேத்பட் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 20 மோடு வந்துட்டு ப்ரீசெட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதில் வந்து வெஜ் மோடில் வந்து நீங்கள் கிழங்கு வகைகளை வச்சாலே குக் ஆகிடும். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு அபினவ் வந்து பல்லாவரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ, எங்கள் ஜிம் கோச் வந்து நிறைய டிஷ் சொன்னார், டயட் ஃபுட் எல்லாம் இந்த ரோபோவில் செய்ய முடியுமா? தாராளமாக செய்யலாங்க. டயட்டில் வந்துட்டு பேலியோ, கீட்டோ டயட் நிறையா இருக்குங்க. அதில் வந்துட்டு ஜிம்மில் பொறுத்தளவுக்கு டயட்னாலே கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் ப்ரோட்டீன்ஸ் நிறையா தான் எடுத்துக்கிறோம். உங்களோட டயட் வகைகளுக்கு OPOS குக்பாட் வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன். சிவசங்கரி தர்மபுரிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த OPOS இன்னும் அளவு என்ன, எத்தனை பேருக்கு ஒரு சமயத்தில் சமைக்க முடியும்னு சொல்லிட்டு. நம்ம வந்து குக்பாட் வந்துட்டு 3 லிட்டர்ஸுங்க, சரிங்களா? அவுட்புட் வந்துட்டு 2.5 கிலோ இல்லை 2,600 நம்மளுக்கு கிடைக்கிது, ஓகேங்களா? தாராளமாக 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பெருமாள் தேனிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாயாசம் செய்யும்போது இன்னர் வெசலுக்கு உள்ள ஒரு பாத்திரம் வைக்கிறீங்க, அது அடி பிடிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? அடி பிடிக்காது மோஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு. அது மாதிரி OPOS செஃப் ஆப்பில் வந்துட்டு அந்த இது நீங்கள் ஸ்டாண்டர்ட் ரெசிபிஸ் படியே நீங்கள் வந்து குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடியே பிடிக்காதுங்க. இப்போ வந்து பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து வேர்க்கடலை வந்து உரிச்சு வச்சுருக்கோம், தோலெல்லாம் அதை நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து பாகு வந்து டைட் ஆகிறதுக்கும் நம்ம சீக்கிரம் வந்து ரெடி பண்ணணும். சூட்லேயே நம்ம பண்ணணும் சீக்கிரமாக. செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்ம நல்லா இதை செட் பண்ணியாச்சு. கொஞ்சம் சூட்டோடே நம்ம பண்ணால் தான் அது வந்து வரும், இல்லைனா கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு நம்மளால் பண்ண முடியாது. அப்படி இல்லைனா நம்ம வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக அப்படி உருட்டினாலும் அந்த இதுக்கு வந்துடும் உங்களுக்கு ஷேப்புக்கு. இப்போ வச்சாச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஆறணும். இப்போது ஆறுனா தான் பீஸ் பண்ண முடியும். இப்போ வந்து கடலை மிட்டாய் பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணேன். இப்போ வந்து கொஞ்சத்தை வந்து உருட்டி வச்சிடலான்னு பார்க்குறேன். கொஞ்சத்தை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 விதமாகவும் பண்ணிக்கலாம், கடலை மிட்டாயாகவும் கடலை உருண்டையாகவும் பண்ணிக்கலாம். ஸோ 2 in 1 டிஷ் இன்னைக்கு. குக்பாட்டில் பண்ண கடலை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பார்க்குறேன். நல்லா கிறிஸ்பியாக நல்லா கருக்கு முருக்குன்னு இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தா அடிச்சு தள்ளிடுங்க. சூப்பராக இருக்குது. ஹெல்த்தியானது, வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். கடலை கூட தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது.